வாழ்ந்து பாருங்கள். அந்த துவாவை மட்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அந்த துவா அங்கீகரிக்கப்பட்டால் அது துவாவுக்குரிய இரவு. எல்லோரும் மணமகனையும் பிடித்து விட்டு சொல்லுவார்கள், பரக்கத்துக்குரிய துவா, பாரக்கல்லாஹு லக்குமா, அல்லாஹ் உங்க 2 பேருக்கும் பரக்கத்து செய்யட்டும். குழந்தையால், உங்க சொத்து எல்லாத்திலும் பரக்கத்து செய்யட்டும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பரக்கத்தை அனுபவித்து பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, மன் அஹப்பன் நாஸ் இலைக யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், மனிதர்கள் உங்களுக்கு நேசமானவங்க யார் யா ரசூலல்லாஹ்? ரசூல் அப்படி நின்று என்னட்ட கேட்டா நான் கொஞ்ச நேரம் யோசிப்பேன், என்ன நினைப்பாங்க ஆட்கள், எப்படி சொல்றது, யார சொல்றது, எவரை சொல்றது, இப்படி நிறைய பிரச்சனை வரும். ரசூல்லா உம்மா மௌத்து, வாப்பா இல்ல, எடுத்தெடுப்புல ரசூல்லா அந்த வார்த்தையை சொன்னாங்க, ஆயிஷா ஆண்டாங்க. யார் ரசூலல்லாஹ், மனிதர்கள் உங்களுக்கு ரொம்ப நேசமானது யார்? ஆயிஷா ஆண்டாங்க. மக்கள் என்ன நினைப்பாங்க என்பதற்கு ரசூல்லாவுக்கு தேவையில்லை. ரசூல்லாவுடைய கல்வியில் என்ன இருந்ததோ அது. ஆயிஷா நாய் வஃபாத்துக்கு பிறகு பேசுறாங்க, வந்து கேட்கறாங்க, இந்த லமம், அதாவது தொட்டால் உது முறியுமா, இந்த பிரச்சனைகள் பத்தி மஸ்அலா. ஆயிஷா நாய் சொல்றாங்க, அந்த சபையில ரசூலுல்லாஹ் உது எடுத்து விட்டு தன்னுடைய மனைவிமார்கள் சிலரை முத்தம் கொடுத்து விட்டு போவார்கள் பள்ளிக்கு. அப்ப சபையில் இருந்த ஒரு பெண் கேட்கிற ஆயிஷா நாய் பார்த்து, அது நீங்க தானே, அந்த மனைவி நீங்க தானே? ஆயிஷா நாய் வெக்கமாக சிரிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பிறகு ஒவ்வொரு அனுதினமும் ஆயிஷா நாய் ரசூலுல்லாஹ்வுடைய புகழை பேசுவார்கள். ரசூலுல்லாஹ் எப்படி என்னோடு இருந்தார்கள், ரசூலுல்லாஹ் எப்படி என்னை கூப்பிடுவார்கள், ஆயிஷ் என்று என்னை கூப்பிடுவார்கள், ஆயிஷ் என்று என்னை கூப்பிடுவார்கள். நான் மாதவிடாய் விளக்கில் அதிலே துடிப்பேன், வருத்தத்தில் இருப்பேன். ரசூலுல்லாஹ் அந்த கோப்பையில் குடித்து விட்டு, ஆயிஷ் எங்க வாய் வைத்தீர்கள் என்று என்னிடம் கேட்டு குடிப்பார்கள். அதை சொல்லுவதற்கு அவர்கள் வெட்கப்படவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய அன்பை காட்டினார்கள், அன்பை காட்டினார்கள் பெரியவர்களே. அதனால் தான் இன்றைக்கு நான் அடிக்கடி பயானில் சொல்வது, கற்பனை பண்ணி பாருங்க, அன்பு என்பது கடைசி நிமிடத்தில் அது காட்டிவிட்டு போகணும், அதான் உண்மையான அன்பு. அன்பு என்பது கடைசி நேரத்தில் வாப்பா மகனை பிடிப்பார், கைய ராஜா ராஜா ஒழுங்கா வாழ்ந்துரு ராஜா, இந்த சொத்துக்களை ஒழுங்கா பிரிச்சிரு, எனக்கு துவா செய்ய சொல்லுவாரு. அந்த மூமெண்ட் வாப்பா எவ்வளவோ சொல்லி இருப்பார், அது எல்லாம் மறந்த ஒருவர் பாப்பா கடைசியாக பேசினதை மறக்க மாட்டார்கள். கடைசி நிலைமை என்பது ஒரு மனிதனுடைய மறக்க இயலாத சந்தர்ப்பம். சக்கராத்துடைய வேதனை ஒரு மனிதனுக்கு உணர்வு வராது, உணர்வு இருக்காது. அந்த நேரத்தில் அவன் எங்க தூங்குறான்னு தெரியாது, எங்க தலையணை இருக்குன்னு தெரியாது, எப்படி காலை விரிச்சு தூங்குறான்னு தெரியாது. ஐசியூல பட்டை போட்டு என்ன மாறி ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு மாறி, சில நேரம் மூச்சு போற நேரம் மின்னலில் மௌத்தி சக்கராத், மரணத்துக்கு வேதனை உண்டு என்று இருக்கிற நேரம், நான் பெட்ல படுக்கிறேனா, பிலோல படுக்கிறேனா, பெட்ஷீட் போடப்பட்டிருக்கிற ஒன்றுமே தெரியாது. ஒரு மனிதன் உட்கார்ந்து இருக்க மாட்டான் மௌத்து உருகு போற நேரம், நோய்வாய்ப்பட்டு. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய இரக்கம் என்ன தெரியுமா? அவங்க மனைவி மடியில தான் இருந்தாங்க. அவங்க வருத்தம் அப்படி, குரல் பலகீனம். அவங்க வருத்தத்தை காட்டாம ஆயிஷா நான் என்ன சொன்னாங்க, என் நெஞ்சில ரசூலுல்லாஹ், என் களத்துக்கு பக்கத்துல ரசூலுல்லாஹ் நான் இருக பிடித்துக் கொண்டிருக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன், அதான் பரக்கத், வாழ்க்கையில் உள்ள பரக்கத் பெரியவர்களே. ஆயிஷா அவர் யாருடைய மடியை தேடினார்? மனைவி மடியை தேடினார். ஒரு மனிதனுக்கு உணர்வே வராத கட்டம், அந்த கட்டம் மரணிக்கக்கூடிய கட்டம், மனைவியுடைய மடியை தேடினார், அதான் பரக்கத். அல்லாஹ் அன்பை போட்டால் அந்த அன்பு ஆயிஷா நாய் விவரமா சொல்லுவார்கள். ரசூலுல்லாஹ் இதை விரும்புவார்கள், இத்திகாஃப் இருக்கிற தலையை போடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு எவ்வளவோ லவ் மேரேஜ், 10 வருஷம் லவ் பண்றாங்க. அந்த பெர்ஃபியூம், உச்சக்கட்ட பெர்ஃபியூம் ரெஸ்டாரண்ட்ல சந்திக்கிறது, எப்படி எல்லாம் நிக்கணுமோ கண்ணாடி முன்னாடி அவ்வளவு நின்று லவ் பண்ணியாச்சு. கல்யாணம் முடிச்சு 1 வருஷம் வாழ இயலாது. கோர்ட்ஸ்ல போய், இதுக்கு மேல் இவனோட வாழ இயலாது, இருந்தா பிரச்சனை, என்ன கொன்றுவாரு, எப்படியோ என்ன டிவோர்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவங்க கேட்கறது, இவங்க கேட்கறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை 18க்கு 63க்கு நீங்க முடிச்சு போடவே இயலாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில உட்கார்ந்து இருக்கிற நேரம் ஆயிஷா நாய் அப்படியே ரசூலுல்லாஹ் இருக்க பிடிச்சு துஆ செய்யறாங்க. அவங்க மனைவி எவ்வளவு இரக்கம் இருக்கும், பாசம் இருக்கும். அவர்கள் மனைவி ரூகை விடுற நேரம் ஆயிஷா நாயுடைய நெஞ்சி பகுதியில் ரசூலுல்லாஹ்வுடைய தலை கணக்குது, கண்ணு மேல போகுது, ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணு மேல பாக்குது. ஆயிஷா நாயை தன் மடியில சுமந்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி ஒரு ரூஹு போன ஒரு ஃபேமிலி காட்டுங்க பாப்போம். எது பரக்கத், எது உண்மையான அன்பு? ஆயிஷா நாய் சொல்றாங்க, இத்திகாஃப்ல ரசூலுல்லாஹ் தலையை போடுவாங்க, நான் நல்லா எண்ணெய் போட்டு ரசூலுல்லாஹ்வை கொண்டே வாருவேன், நடுவால பிளந்து. சுப்ஹானல்லாஹ். இதான் வாழ்க்கை, இதான் வாழ்க்கை.